அண்மைச் செய்தி. அதிமுக பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என வேலுமணி அணியினர் கையெழுத்து கேட்டால் போட வேண்டாம் என இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் பிரகாஷ். பிரகாஷ், வணக்கம். விவரங்களை பதிவு செய்யலாம். அதிமுக பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்று எஸ்பி வேலுமணி தரப்பினர் கையெழுத்து கேட்டால் யாரும் போட வேண்டாம் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தன்னை சந்திக்க வரக்கூடிய ஆதரவாளர்களிடத்துல அறிவுறுத்தி இருக்கிறார். சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை தொடர்ந்து அதிமுக மிகப்பெரிய ஒரு பிளவை சந்தித்திருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒரு அணியும், முன்னாள் அமைச்சர்கள் சி.வி. சண்முகம், எஸ். வேலுமணி மற்றும் டாக்டர் விஜயபாஸ்கர் தலைமையில மற்றொரு அணியும் என 2 அணிகளாக பிரிந்திருக்கிறாங்க. சட்டப்பேரவை முன்னாள் அமைச்சர்கள் எஸ். பி. வேலுமணி தரப்பில் இருக்கக்கூடிய அணியினர் தமிழக வெற்றி கழக அரசுக்கு ஆதரவை தெரிவித்திருக்கிறாங்க. இப்படியாக அதிமுகவுல பல்வேறு பிரச்சனைகள் கடந்த 2 வார காலமாகவே நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களிலிருந்து அவரை சந்திப்பதற்காக ஆதரவாளர்கள் அவருடைய இல்லத்திற்கு வருகை தந்து இருக்கிறாங்க. இந்நிலையில் எதிர் முகாமினர், அதாவது எஸ். பி. வேலுமணி தரப்பினர் பொதுக்குழுவை கூட்டுவது தொடர்பாக தங்களிடத்துல கையெழுத்து கேட்டால் அதற்கு யாரும் கையெழுத்து போட வேண்டாம் என்று எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியிருக்கிறார். ஒரு பக்கம் எஸ். பி. வேலுமணி தரப்பினர் விரைவில் பொதுக்குழுவை கூட்ட வேண்டும், தேர்தல் தோல்விகள் தொடர்பாக கலந்து பேசி முடிவெடுக்க வேண்டும், தோல்விக்கான காரணம் என்ன என்பது குறித்து பொதுக்குழுவை கூட்டி விவாதிக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக அவர்கள் வலியுறுத்தி வராங்க. ஒரு பக்கம் பொதுக்குழுவை கூட்டுவதற்கான ஆயத்த பணிகளிலும் ஈடுபட்டு வருவதாக தகவல் வருகிறது. பல்வேறு மாவட்ட செயலாளர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்களிடத்துல ஆதரவை கோரி வருவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தன்னை சந்திக்க வரக்கூடிய ஆதரவாளர்களிடத்துல பொதுக்குழு தொடர்பாக யாரும் கையெழுத்து போட வேண்டாம், ஆதரவு தெரிவிக்க வேண்டாம் என்று எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தி இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.